கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரம். உங்களை இந்த இணையதள ஆராதனைகளை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் சபையார் அனைவரும் இந்த காலை ஆராதனையிலே வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ராபோஜன ஆராதனையா இருக்கிறபடினால் சபையார் உங்களை ஆராதனை முடிவிலே ராபோஜனத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய பந்தி, நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விசேஷ ஆராதனை. இந்த ஆராதனை இதிலே சபையார் உங்களை இருக்கும் இடத்திலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் அமருங்கள். தொடர்ந்து நாம் காணிக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக, கண்களை மூடி ஜெபம் செய்வதற்கு முன்பதாக காணிக்கையை உங்களுடைய இணைய வலைத்தளத்தின் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். அதற்குரிய காரியங்களை பிறகு உங்களுக்கு நாம் இணைய வலைத்தளத்தில் உங்களுக்கு செலுத்துவோம். காணிக்கைக்கு இப்போது நாம் ஆயத்தமாகவும் மற்ற காரியங்களை நீங்கள் இணைய வலைத்தளத்தின் மூலமாக எப்படி செலுத்த வேண்டும், எந்த வழியிலே நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற காரியங்களை நீங்கள் அந்த லிங்க்ல பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் தேவனே. அப்பா, இந்த நாள் காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் தொடர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெள்ளப்படுத்துங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி உற்சாகமாய் பிள்ளைகள் கொடுக்கும் போது உடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறவர் செய்யும். அவர் குடும்பங்களை ஆசீர்வாதம் ஆபீச தொட்டியும் என்னையும் ஆசீர்வதிங்க. அப்பா, இதோ கர்த்தாவை காணிக்கையை செலுத்துகிற எல்லா குடும்பத்திலும் என் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஒரு சில முக்கியமான அறிவிப்புக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு ஜூம் மூலமாக நம்முடைய ஜெப கூட்டம் நடைபெறும். சபை ஜெப கூட்டம். சபையார் மறந்து விடாதீர்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு அநேகர் இந்த காலங்களிலே சபையில வந்து ஜெப கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியாது. இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு சந்தர்ப்பம். நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் தாராளமாக இந்த ஜூம் பிரே மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்கள். இரவு 8:30 மணிக்கு நம்முடைய ஜெப கூட்டமானது வழிநடத்தப்படும். சபையார் உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், மறந்துவிட. இன்றைக்கு ஆராதனைக்கு பிறகு நம்முடைய சிறுவர் சபையானது இணைய வலைத்தளத்தில் நமக்காக நடைபெறும். வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் சிறுவர் சபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி அமர்ந்திருந்து இந்த சிறுவர் சபையிலே பிள்ளைகள் கலந்து கொள்ள பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தும்படி நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். அநேக காரியங்கள் சிறுவர் பிள்ளைகளுக்காக ஆசிரியர்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். பாடங்கள், கைவேலைகள் மற்றும் விசேஷமான கர்த்தருடைய வார்த்தை, இது எல்லாவற்றிலும் பிள்ளைகளை நீங்கள் அமர செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு ஆராதனைக்கு பிறகு நம்முடைய வாலிபர் ஐக்கியமானது இரவு 8 மணிக்கு நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை வாலிபர் ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். இதற்கு ஏதேனும் விவரம் வேண்டும் என்றால் சிஸ்டர் கஸ்தூரியை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அது மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டு கூட்டமானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உற்சாகமாக உங்களுடைய வீட்டு கூட்டங்களை நீங்கள் வழி நடத்துங்கள். அதற்குரிய ஆயத்தங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இன்னும் அதிகமாக உற்சாகத்துடன் செய்யும்படி உங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். தொடர்ந்து வருகிற அடுத்த வாரமானது, அதாவது அடுத்த வாரத்துக்கும் அதற்கு அடுத்த வாரம் 21ஆம் தேதி நமக்கு தந்தையர் தினம். ஹல்லேலூயா, ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டேல முன்னிட்டு அநேக காரியங்களை நாம் செய்ய இருக்கிறோம். விசேஷ காரியங்களை, முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கான காரியங்களை நான் பெற்றோர்களிடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். சிறு பிள்ளைகளை நீங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தகப்பனை போல நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பாவை போல உடுத்தி, அப்பாவுடைய கேரக்டர் என்ன, அப்பாவுக்கு எது பிடிக்கும், அப்பா எந்த மாதிரி நடப்பார், அப்பாவை போல அந்த பிள்ளையும் நீங்கள் மாற்ற வேண்டும். முக்கியமாக பெற்றோர்கள் உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு தகப்பனாரும் அவருடைய மகனோ மகளும் 2 பேரும் சேர்ந்து நின்று ஒரு சிறிய வீடியோவை எடுத்து நீங்கள் பிரதர் மத்தேயுக்கோ அல்லது சிஸ்டர் சாந்தி, பாஸ்டர் சாந்தி எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். பெற்றோர்கள் இந்த வாரத்திலிருந்து இதை நீங்கள் செய்யும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். 21ஆம் தேதி நமக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லா தந்தையாரும் உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதோடைய முடிவு தேதியானது 17ஆம் தேதி 6ஆம் மாதம். இந்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த காரியங்களை எங்களுக்கு சின்ன வீடியோ எடுத்து, 1 நிமிஷம் போதும், 1 நிமிஷம் கூட ஓகே, அதுக்குள்ள நீங்க செட் பண்ணி வீடியோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டும். ஃபாதர்ஸ் டேக்கு எப்படி செய்தீர்களோ அதே மாதிரி இந்த ஃபாதர்ஸ் டேக்கு நீங்கள் செஞ்சு உங்களுடைய உற்சாகத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்.
மேலும் விவரங்களும் உங்களுக்கு சரியாய் புரியவில்லை என்றால் நீங்கள் சாந்தி என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனாரியும் மகனோ மகளோ 2 பேரும் ஒரே உடுப்பு, சேமான ட்ரெஸ்ஸில் சேமா. அப்பா என்ன செய்வார், அப்பாவோட கேரக்டர் என்ன, எங்கள் அப்பா எனக்கு சிரிச்சா ரொம்ப பிடிக்கும், அப்பா மாதிரி சிரிக்கலாம், அப்பா எங்கள் அப்பா குக்கிங் பண்ணுவார், சமைக்கிற மாதிரி செஞ்சு அதே நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கலாம். எங்கள் அப்பா ரொம்ப பேப்பர் தான் படிப்பார், இப்படி உட்காந்து கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிப்பார் அப்படின்னு நீங்கள் செய்யலாம். அந்த நாளில் அப்பாவும் மகனும் இல்லை அப்பா மகள் அந்த மாதிரி யாரும் இருந்து நீங்கள் அதை ஆயத்தப்படுத்தி நீங்கள் அது ஒரு சின்ன வீடியோ கிளிக் எடுத்து நீங்கள் எனக்கோ அல்லது மத்தியிற்கு நீங்கள் அனுப்பும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஃபாதர்ஸ் டேக்கு பெரியோர்கள் வாலிபர்கள் நீங்கள் யாரும் எதுவும் படைப்புகள் படைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே மத்தியிடம் நீங்கள் உங்களுடைய எதை நீங்கள் செய்ய போகிறீர்கள், எப்படி செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி அவரிடத்திலே நீங்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை அவர் உங்களுக்கு கொடுப்பார். பாடலா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், இல்லை எங்கள் அப்பாவை நான் கௌரவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் செய்யலாம். அதை சின்ன வீடியோ மூலமாக நீங்கள் செய்து அனுப்ப வேண்டும். அதற்குள்ளேயே காரியங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மத்திய இடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். இது சிறுவர்கள் மாத்திரம் பங்கு பெறுகிற காரியம் அல்ல, பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லோருமே நீங்கள் இதிலே பங்கு பெறலாம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு. மறந்து விடாதீர்கள். சபையார் வருகிற 17ஆம் தேதி இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை முடித்து எங்களுக்குள்ளே கொடுத்து விட வேண்டும். ஏன்னா பிறகுதான் நாங்கள் மற்ற காரியங்களை நம்ம ஆயத்தம் செய்வோம். தயவு செய்து சபையார் உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தேவனே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே அப்பா உம்மை நினைவு கூறும்படியாய் எங்களை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே அப்பா அநேகர் கர்த்தாவை இணையதளம் மூலமாக கலந்து கொள்கிறார்கள். ஆண்டவரே ராஜாவே, ஆராதனையை கர்த்தாவை துதி ஆராதனையில் சுவாமி கொண்டு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆராதனையிலே அப்பா நீ களி கூறும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் கர்த்தாவை துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். துதிகளிலே அப்பா நீர் வாசம் பண்ணும்போது கர்த்தாவே வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியிலே சுவாமி நீ பெரிய அசைவு உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதலை அவர்களை அனுபவிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவர்கள் கர்த்தாவை இந்த காலகட்டத்திலே போகிற உபத்திரவங்கள் யாவையும் சுவாமி இந்த நாளிலே நீர் எடுத்து போட்டு அதை மறந்து உம்மை துதிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை கர்த்தாவை உம்மிடத்திலே கிட்டி அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர் உள்ளத்திலே இருக்கிற எல்லா இயக்கங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நீ நிறைவேற்றும் மொழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வேலையிலும் கூட சுவாமி அப்பா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையானது அப்பா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது சுவாமி. அது எந்த இதயத்தை சென்றாலும் கிரியை செய்யாமல் திரும்பாது. ஆண்டவரே சப்பா உம்முடைய வார்த்தையினால அப்பா அநேகர் கர்த்தாவை விடுதலை ஆக முடியாத நாளிலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவை உம்முடைய ஜனங்கள் சுவாமி பலப்பட நீ கிருபை செய்வீராய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை தேவனே கர்த்தாவை இந்த ஆராதனையிலே சுவாமி இன்னும் அதிகமாய் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்வீராய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த கர்த்தாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமை இருக்க கர்த்தாவை நீ உதவி செய்வீராய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே இருக்கிற பிள்ளைகளை அப்பா எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அப்பா இந்த காலகட்டத்திலே போகிற உபத்திரவங்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமி இந்த நிமிஷத்திலே கர்த்தா இந்த நேரத்திலே சுவாமி அது அப்பா அவர்களை விட்டு நீங்க முடியாக அப்பா எது வந்தாலும் என்ன வந்தாலும் துதிக்க அவருடைய மனம் கர்த்தாவ அவர்கள் அந்த விசுவாசத்தையும் அவர்கள் மத்தியில நீ கட்டளையிடுங்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வல்லமையின் தேவன் இறங்கியப்பா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவ இந்த நாளிலே அப்பா வீட்டிலே இருந்து உண்மை தேடுகிற பிள்ளைகளையும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கரம் அப்பா இந்த பிள்ளைகள் மீது இருந்து அப்பா உம்மை ருசித்து பார்த்து கர்த்தாவ வாழ்க்கையிலே உம்மை தொடர்ந்து பிடித்து கொள்ள நீ கிருபை செய்ய நான் ஜெபிக்கிறேன். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இவை யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற தேவன். அவர் நல்லவர். அவர் நன்றியுள்ள தேவன். அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
கேட்டு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே மறுபடியும் கூட நாம் தேவஜனமாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தை கேட்க நாம் கூடி வந்திருக்கிறோம். நமக்கு அப்படியே கூட இன்றைக்கு முதல் வாரமாக இருக்கிறனால ராபோஜன ஆராதனை, மறந்து விடாதீர்கள். தேவ செய்தியோடு கூட இறுதி ஆராதனை இறுதியிலே நமக்கு ராபோஜனம் பரிமாறப்படும். நாம் இந்த வேலை கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தைரியமாய் கூட உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஒப்பு கொடுப்பாங்க. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மறுபடியும் கூட இந்த ஓய்வு நாளிலே பிள்ளைகளாய் அங்கங்கே வீடுகளிலே ஆண்டவரே சுவாமி நாங்கள் கூடுகிற வேலையில் கூட தேவ பிரசனம், தேவனுடைய சமூகம் எங்களை சூழ்ந்து கொண்டு எல்லோருத்தரையும் ஆண்டவரே நாங்கள் இருக்கும் இடத்திலே ஆண்டவரே நிரப்பி எங்களை ஆண்டவரே ராஜா பலப்படுத்தப்படியாய் ஆண்டவரே தொடர்ந்து உங்களோட வார்த்தையை கொண்டு கத்தாவே ராஜா நாங்கள் உங்களோடு கூட கத்தாவே நெருங்குகிற வேலை கூட கத்தர் அப்படியே வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியாக கேட்கிறோம். என்னோட வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு விடுதலையை ஆண்டவரே சுவாமி தரும்படியாக கூட கேட்கிறோம். நீரே அப்படியாய் கூட கத்தாவே உடைய ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே சமாதானத்தினாலும் ஆண்டவரே ரட்சிப்பினாலும் கத்தாவே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மூடி காத்துக்கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரோடையும் பேசும், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். நம்ம எடுத்துக்கொள்வோமாக இன்றைக்குள்ள தேவ வசனத்தை 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து நாம் அப்படியோட வார்த்தையை கேட்போமாக. 1 தெசலோனியர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆண்டவர் நம்மளை நியமித்த நோக்கம், ஆண்டவர் நம்மளை அழைத்து நம்மளை அப்படியே கூட ஒவ்வொரு நாளும் நடத்துகிற நோக்கம் என்னவென்றால் பிரியமானே வசனம் சொல்கிறது, அவர் நம்மளை கோபாக்கினிக்கு அவரை நம்மளை நியமிக்காதபடி நம்மளை கிறிஸ்து இயேசு மூலமாய் கூட ரட்சிக்க முடியாத தான் நம்மளை அழைத்திருக்கிறாராம். கோபாக்கினிக்கு இன்னொரு வார்த்தை நாம் சொல்லுவோம் என்றால் ஆண்டவர் அப்படியே கூட நம்மளுடைய வாழ்க்கையின் அழிவை குறித்து அவர் குறிக்கோளா இல்லையா, அவர் நம்மளை அப்படியே கூட ரட்சிக்க முடியாதான் அவர் நமக்காக கடந்து வந்திருக்கிறார். நம்மளை ரட்சிக்க தான் கர்த்தர் அப்படியே கூட அவர் மிகவும் பிரயாசப்படுகிறார். பல மாதிரியான நிபந்தனைகள் அப்படியே கூட விபத்துக்கள், பல விதமான உலக சம்பவங்கள், கஷ்ட சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் நம்மளுடைய நோக்கமானது, நம்முடைய கவனமானது எப்போதும் நம்மளை அழைத்த நம்மளை அப்படியே கூட ரட்சிக்கும் தேவன் மேலே இருக்க வேண்டும். இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் அநேகர் அப்படியே கூட அவர்கள் அவருடைய கஷ்டங்களே மிகவும் மிகப்படுத்தி பார்க்கிறார்கள். தங்களுக்குள்ளார அந்த கஷ்டங்களுக்குள்ளார, தங்களுடைய உபத்திரவங்களுக்குள்ளார, தங்களுடைய பாடுகளுக்குள்ளார இருக்கிற உதவி செய்கிற ஆண்டவரை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்மளை எந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை எப்போதும் கூட அவர் நம்மளை அதிலிருந்து காப்பாற்றுகிறவராய் கூட இருக்கிறார். வேதம் முழுவதும் பிரியமான ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு காரியம் நம்முடைய வேதம் முழுவதும் மையமாய் கூட ஆண்டவர் செய்கிறார் என்று கூட நாம் கவனிப்போம் என்றால் இந்த ஒரு காரியம்தான், அதாவது ரட்சிப்பு தான். ஆண்டவருடைய முழு வேதத்திலும் அவருடைய முழு தேவ திட்டத்திலே மனுக்குலத்தை ரட்சிக்க முடியாத திட்டம் தான் ஆண்டவருக்கு பிரதானமாக இருக்கிறது. ஆகையால் கூட அவர் நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உலக மொழி எப்படி அப்படியே கூட அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது கூட அது வகை தடுனாலும் சரி, உங்களை எப்படியாவது அவருடைய வல்லமினால அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு அவருடைய குமாரன் மூலமாய் உங்களை ரட்சிக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசி கேட்போம். 1 தெசலோனியர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படைவதற்கென்று தான் நியமித்திருக்கிறார். சோ நம்மளை அழைத்த அழைப்பின் நோக்கமே அவர் நம்மளை அப்படியே கூட ரட்சிக்க முடியாததான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ மோசமான நிலைமைகளில் நாம் கடந்து போனாலும் அத்தனையிலையும் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க முடியாததான் அவர் நம்மளை நமக்கு உதவி செய்ய முடியாத கூட
கடந்து வருகிறார். சுவாகையால் கூட பிரியமானே பல மாதிரியான நெகட்டிவான காரியங்கள் மேல் நம்முடைய ஃபோக்கஸை நாம் வைக்காதபடி அந்த மாதிரியான கஷ்டமான தோல்வியான சூழ்நிலைகளில் நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்க நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானே, கர்த்தர் மேல் நம்மளோட நம்பிக்கையை அவர் மேல வைத்து அவரே அப்படியாய் கூட நம்மளை தொடர்ந்து எல்லா காரியத்திலும் நம்மளை மீட்டு நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று கூட அவர் மேல நாம் நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை நான் முதலாவது உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இயேசு சுவாமி அப்படியே கூட ஊழியத்தில் அதிகமாக கூட சீஷர்களை அவர் பயன்படுத்தி அவர் அப்படியே கூட அவர்களுக்கு ஊழிய பாதையில் போதித்து அவர்களை பயிற்சிக்க முடியாது, அவளை அப்படியே கூட ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்த முடியாது அவர் பிரயாசப்படுகிற வேலை கூட ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய கூட்டங்கள் பெரிய பெரிய ஊழிய காரியங்களில் சீஷர்களை அவர் ஈடுபடுத்தின பிறகு அவர்களுக்கு ஓய்வு வேண்டும் என்று தேவைப்பட்டு அவளை படகுல அவர் தனியாய் கூட அவர் பிரயாணம் செய்ய ஊரை விட்டு தூரமாய் ஒரு வித்தியாசமான ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு அவளை கொண்டு போக அவர் பிரயாசப்படுகிறார். வாசிப்போமாக இந்த சம்பவத்தை மார்க்கு புஸ்தகம் 4வது அதிகாரம் 35-36 வசனங்களே நாம் வாசிக்கேற்போமாக. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. 37-38 தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சற்றே நான் இந்த காரியத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்ல விருப்பப்படுகிறேன். அதாவது இந்த படகு பிரயாணத்துல இந்த ஆங்கிலத்துல ஒரு ரிட்ரீட், ஒரு ஹாலிடே மாதிரி அவங்க ஆண்டவர் அப்படியே கூட ஊழியத்திலிருந்து அவர்கள் அப்படியே மிகவும் கடினமாய் உழைத்தனால அவர்களுக்கு ஒரு ஹாலிடே கொடுக்க இயேசு சுவாமி அவர்களை அந்த படகுல கொண்டு போகிறார். ஆனாலும் கூட அந்த படகு போகிற அந்த பிரயாணத்துல அந்த படகு அந்த கடல்ல அப்படியே கூட அவள் பிரயாணம் செஞ்ச அந்த கடல் பகுதியில ஒரு பெரிய சுழல் காற்று புயல் வந்து அவளை தாக்கி அங்கே அவள் அமர்ந்திருந்த அந்த படகையும் அப்படியே கூட அது சேதப்படுத்த முடியாது கூட ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளார அவள் போனதை அங்கே சீஷர்கள் உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கவர்ந்து போகிறோமே, நாங்கள் மாண்டு போகிறோமே, நீரோ அப்படியாய் கூட ஆண்டவரே இதை குறித்து ஏதோ கவலை இல்லாத நீ படகு பின்புறத்துல நீ அப்படியாய் கூட ஓய்வு எடுக்கிறீரே, நித்திரை பண்ணுகிறீரே அப்படின்று கூட அவள் அங்கே கேட்கிறார். இங்க 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம், அவருடைய குறிக்கோள், நோக்கம் எல்லாம், கவனம் எல்லாம் அவர்களை தாக்கின புயல் மேல இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களோடு இருந்த இயேசுவை அவர் மறந்து விட்டார்கள். அநேக வேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும், அவர் எவ்வளவு அற்புதமான கிரியில் நமக்கு செய்தாலும், எவ்வளவு அப்படியே கூட அவர் விடுதலைக்காரை நமக்கு செய்தாலும், நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளுடைய அப்படியே கூட தாக்கத்தினால நாம் தாக்கப்படுகிறோம் ஒழிய அதனோடு அந்த பிரச்சனையோடு அந்த பிரச்சனையில நடத்துகிற தேவனை நாம் மறந்து விடுகிறோம். நாம் அவர் மேல கவனம் வைக்க நாம் தவறுகிறோம். இப்படிதான் சீஷர்களும் இருந்தார்கள். அந்த புயலும் அந்த கடல் கொந்தளிப்பு மேலும் அவள் அப்படியே கூட பாதிக்கப்பட்டு, அவள் தாக்கப்பட்டு, அவள் பயந்து, அவள் அப்படியே கூட பலனடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவள் கூட இருந்த இயேசு அவள் மறந்து விட்டார். தொடர்ந்து வாசி கேட்போம். 39-41 வரைக்கும். அவர் எழுந்து காற்றை அதற்றி
கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். இறையாதே அமைதியாயிரு என்று கூட சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அநேக வேளை நாமும் அப்படியாய்த்தான், நம்முடைய படகு அப்படியாய்க்கூட அது கொந்தளிக்கும் பொழுது, அது புயலால தாக்கப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு அப்படியாய்க்கூட பல விதமான சோதனைகளுக்குள்ளார போகும்பொழுது நாம் நம்முடைய பலனாகிய தேவன், நம்மளை ரட்சிக்கிற தேவனை நாம் மறந்து விடுகிறோம். ஆனாலும் கூட அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மோடு தான் அந்த படகுல இருக்கிறார். அவரை மீறி எதுவும் நடக்க போகிறது இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நம்மளை காப்பாற்றாமல் விடமாட்டார், அவர் எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவார் என்கிற தைரியத்தோடு நிச்சயத்தோடு நம்ம எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாவது உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், பிரியமான பழைய ஏற்பாட்டில் யூத பிள்ளைகள் அப்படியே கூட வனாந்தரத்தில் அவர்கள் பிரயாணம் பட்டு தேவனுக்கு பின்னால் அவர்கள் சென்ற போதெல்லாம் பல விதமான சோதனைகள் அவர்களுக்கு வந்தது. ஆனால் இத்தனை சோதனைகளிலும் இந்த செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவளை அப்படியே கூட விடுவிக்கிற சம்பவம், அது மாபெரிய ஒரு எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத, எந்த வல்லமையினாலும் எந்த ராஜ்யத்தினாலும் ராஜாக்களினாலும் செய்ய முடியாத ஒரு வல்ல பெரிய காரியத்தை ஆண்டவர் அவளுக்கு செய்து அவளை விடுவித்தவராக. இங்கேயும் அப்படியே கூட யூத ஜனங்கள் அவளோடு கூட பல அற்புதங்களை செய்த அதே தேவன் அவளை இந்த சூழ்நிலையிலும் இந்த செங்கடல் பிரச்சனையிலையும் அவரை விடுவிப்பார், அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் இன்னும் மாறவில்லை என்று கூட அவள் தவறு போனார்கள். அவர் எல்லாரும் சோர்ந்து போய் அவர் அவிசுவாசத்துல அப்படியே கூட பல மாதிரியான தோல்வியான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை அப்படியே கூட அவர் தூஷித்ததை நாம் பார்க்கணும். வாசி கேட்போமாக யாத்ரா இந்த சம்பவத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். செங்கடல் போல பிரச்சனை வந்தாலும் அதிலையும் ஆண்டவர் நம்மளை நடத்தி அவர் கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மளை ரட்சிக்கதான், நம்மளை காப்பாற்றதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வருகிறார். நம்மளை என்றுக்கும் அவர் அப்படியே கூட அழிவுக்கு என்று கூட நம்மளை அப்படியே கூட மாண்டு போக முடியாது அவர் விட்டுவிட மாட்டார். வாசிப்போமாக யாத்திராகம் 14:10 வாசிப்போம். சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பெரிய எகிப்தியரோட ராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக அவள் செல்கிறார்கள். ஆனால் பின்னால அந்த ராணுவம் அந்த ராஜாவோடு கூட, பார்வோன் ராஜாவோடு கூட அவர்களை தாக்கி கொண்டு வருகிறதை அவர் பார்த்த போது வாசிப்போம். 11-12 வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றுதான் எங்களை வனாந்தரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆபத்தை ஆண்டவரை தந்தி எங்களை இப்படியாய் கூட ஆண்டவரே சுவாமி மாட்டி ஊட்டீர் என்று கூட அவர்கள் கேட்கிற மாதிரி அவர் அங்கு சொல்வதை பார்க்கும். வாசிப்பமாக தொடர்ந்து, நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா.
ரெண்டு காரியத்தை கர்த்தர் நீங்க சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் அப்படியே கூட ஜனங்கள் அப்படியே கொந்தளித்து அவர்கள் அப்படியே கூட பயந்து கொண்டு பின்னால வருகிற அந்த பார்வோனுடைய ராணுவ சேனையை கண்டு அவள் அப்படியாய் கூட மாண்டு போகிறார்கள் என்று கூட அவள் கதறும் போது, ஆண்டவரே, மோசையே, ஆண்டவரே, ஓ எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்று கூட எங்களை இங்கே வனாந்தரத்தில் வந்து எங்களை ஆண்டவரே புதைக்க போறியா அப்படியெல்லாம் சொல்லி அவள் அப்படியே கூட தாக்கப்படுகிற சூழ்நிலை அங்கே ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் பயப்படாதீர்கள், தைரியமாய் நில்லுங்கள், என்றைக்கு பார்க்கின்ற எகிப்தை நீ என்றைக்கும் நீங்க பார்க்க போவதில்லை என்று கூட கர்த்தருடைய மகாபெரிய ரட்சிப்பு அவருக்கு அவர் காண்பிப்பார் என்று கூட அவர்களுக்கு அதை சொல்கிறதே நாம் பார்ப்போம். தொடர்ந்து வாசி கேட்போம். 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே கடந்து போவார்கள். கர்த்தர் அப்படியே கூட மோசேக்கு சொல்கிறார், உன் கையில இருக்கிற கோலை எடுத்துக்கொண்டு இந்த ஜனங்களை நடத்தி அவளுக்கு முன்னதாய் போய் இந்த செங்கடல் அப்படியே கூட இந்த கோலினாலே நீ தொடும்போது செங்கடல் அப்படியே கூட ரெண்டாய் பிழைக்கும். உங்களை அப்படியே கூட காப்பாற்ற முடியாத ஒரு வழியை உங்களுக்கு நான் வகுத்து விடுகிறேன். அந்த வழியாய் கூட நீங்கள் அப்படியே கூட இந்த ஆபத்திலிருந்து நீங்க கடந்து வாங்க அப்படின்னு கூட கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அப்படியே கூட அவர்களை ரட்சிக்க முடியாய் கூட அவர் மனத்தாய் ஒரு திட்டத்தில் அவர்களை அப்படியே கூட நடத்துகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ பின்னால் வருகிற அந்த இராணுவத்தையும் அந்த இராணுவ ரதங்களையும் குறித்து அவர் அந்த பார்வோனுடைய சேனையை குறித்து அவர் அப்படியே கூட பயந்து போய் இருக்கிறார்கள். கர்த்தர் தேவதூதனை அனுப்பி அப்படியே கூட இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற முடியாய் அவர்களை அப்படியே கூட அவர் அங்கே தூதனை அனுப்பி அவர்களை காப்பாற்றுவதை நாம் பார்ப்போமாக. வாசி கேட்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே மூலமாய் ஆண்டவர் செங்கோல் வைத்து அப்படியே கூட அந்த கோலின் மூலமாய் இந்த செங்கடலில் ரெண்டாய் பிளந்து பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கூட அவர்கள் ஒரு சேனையாய் அங்கே அந்த பாதை தேவத்தை வந்து அந்த கடலின் பாதையில் அவர் நடந்து போகிறார்கள். அது தண்ணியெல்லாம் அந்த கடல் தண்ணியெல்லாம் சுவர் மாறி அது அங்கேயே நின்று இந்த பக்கம் உள்ள கடல் ஒரு கரையாகவும் இங்கிட்டு வந்து ஒரு கரையாகவும் நடுவில் ஒரு பாதை அப்படியே கூட வகுக்கப்பட்டு அவர்கள் அங்கே நடந்து போகிற தூதனானவன் இஸ்ரவேலுக்கு முன்னதாக நின்று அவன் இஸ்ரவேல் சேனைக்கு பின்னால் நின்று அதற்கு பின்னால்தான் பார்வோனுடைய இராணுவம் வருகிறதை பார்க்கணும். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கும் பார்வோன் ஜனத்துக்கும் அப்படியே கூட ஒரு பிரிவினையை உண்டுபடுத்தி அவர்களை அப்படியே கூட அதற்கு நடுவிலே அவர் மேகஸ்தம்பத்தை அவர் வைத்து அங்கே அவர் ரெண்டு பேரும் ஒருத்தரை மோதாதபடி கர்த்தர் அவர்களை நடத்துகிறதை பார்க்கும். தேவன் அப்படியே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாலே அவர்கள் சென்று அங்கே அப்படியே கூட செங்கடல் பிரயாணத்தை அவர் அப்படியே கூட அவர் வெற்றிகரமாய் முடிக்கிறார்கள். பின்னாலே தான் அவர்களை அப்படியே கூட தடை செய்து தாமதித்து மேகஸ்தம்பம் அவர்களை அப்படியே கூட இருளாக்கி அவர் மேகத்தின் மூலமாக அவர்கள் இருளாக்கி அவர் பார்க்காதபடி இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து அவற்றிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். தொடர்ந்து வாசி கேட்போம். 21-22 வசனங்களையும். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள்
அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். வாசிப்போம் 26-28. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. தேவன் அப்படியே கூட வல்ல பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவர்கள் செய்கிறார். அவர்களை அப்படியே கூட ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறார், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு விரோதமாக இருந்த, தேவனுக்கு விரோதமாக ஆற்றில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த அந்த பார்வோனின் சேனை, அந்த இராணுவத்தை அவர் அப்படியே கூட அழித்து போடுகிறார். ஆச்சரியமாலே ஆண்டவருடைய வருகையிலும் இதே மாதிரி தான் தேவனை விசுவாசிக்கிற நேசிக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் அப்படியே கூட காப்பாற்றுகிறார். ஆனால் அவர் விசுவாசிக்காதவர், அவருக்கு அப்படியே கூட செவி சாய்த்து அவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளே ஆண்டவர் அப்படியே கூட அழிவுக்கின்ற கூடதான் ஒப்பு கொடுக்க போகிறார். வாசி கேட்போம் மறுபடியும் கூட 29-30 வசனத்தை வாசி கேட்போம். யாத்ரா 14-29-30 வசனத்தை திரும்ப ஒருக்கா வாசிப்போமாக. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவர் ரட்சிக்கவும் அப்படியே கூட வல்லவரா இருக்கிறார். அதே வேளையில பார்வோனுடைய சேனையை தண்டிக்கவும் அவர் அப்படியே கூட அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் அப்படியே கூட அவருடைய பிள்ளைகளை அவர் அப்படியே கூட காப்பாற்றவும் அவர்களை விடுவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் கூட இந்த செய்தியை நாம் கொஞ்சம் தியானிப்போம். நாம் கேட்ட காரியங்களில் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நாம் ராபோஜனத்துக்குள்ளார நாம் கடல் செல்வோமாக. வாசி கேட்போம். யாத்திராகமம் 14 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசி கேட்போமாக. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அடுத்தபடியாய் கூட தேவன் அப்படியாய் கூட அவர்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, அவருடைய எதிரிகளே அப்படியாய் கூட அவர் முறியடித்து போடவும் வல்லவராக இருக்கிறார். அவர்களை இனி என்றைக்கும் நீங்கள் காண போவதில்லை என்று கூட ஆண்டவர் சொல்லி அவர்களை அப்படியே கூட விடுவிக்கிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:10 வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கர்த்தர் அப்படியே கூட மரணத்தை அப்படியே கூட அவர் அப்படியே கூட அதை அவர் நீக்கி போடுற பரிகரித்து அவர் நமக்கு தொடர்ந்து கிறிஸ்து இயேசு மூலமாய் ஜீவனை அவரோட ரட்சிப்பு மூலமாய் நமக்கு தந்து நம்மளை அப்படியே கூட அவர் ரட்சிக்கிறவராய் கூட இருக்கிறார். வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 16:31 வாசி கேட்போமாக. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை தொடர்ந்து நாம் விசுவாசிப்போமாக. அப்பொழுது நாம் நம்முடைய வீட்டாரையும் அவர்
ரட்சித்து நம்மளை அப்படியே கூட அவர் அண்டே அவர் சேர்த்துக் கொள்கிறார். கடைசியாய் கூட நாம் வாசி கேட்போமாக 1 தெசலோனியர் 5 அதிகாரம் 9 வசனம் ஆரம்பித்த அதே வசனத்துக்கு நாம் கடன் செல்வோமாக. 1 தெசலோனியர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை கோபாக்கினிக்கு அழிவுக்கென்று கூட அவர் நம்மளை நியமிக்கல, நம்மளை ரட்சிக்க முடியாததான் நம்மளை நியமித்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை அவர் அந்த ரட்சிப்பின் கிரியைக்குள்ளார நம்மளை நடத்துவாராக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல வைப்போமாக. அவருடைய வருகையிலே கர்த்தர் அப்படியே கூட நாமையும் நம்முடைய வீட்டாரையும் அவர் அப்படியே கூட அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று கூட சொன்னவனமாய் கூட நாம் நின்று தேவனுடைய மகாபெரிய ரட்சிப்பை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். கண்கள் மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தெய்வமே, கர்த்தாவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசின காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை கோபத்துக்கென்றும் அழிவுக்கென்றும் ஆண்டவரே சுவாமி நியமிக்காதபடி கர்த்தாவே எங்களை ரட்சிக்க முடியாயிருக்கிறார். ஆண்டவரே, நியமித்திருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி செங்கடல் பிளந்து ஆண்டவரே அவருடைய சேனையின் ஆண்டவரே கர்த்தராய் நீ ஆண்டவரை முன்னே சென்று ஆண்டவரே பார்வோனுடைய ஆண்டவரே இராணுவத்திலிருந்து அவளை மீட்டு அவளை ஆண்டவரே சுவாமி விடுதலை செய்தீரோ அவனமாய் எங்களையும் ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் உமக்காக ஆண்டவரே தொடர்ந்து ஜீவிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆண்டவரே பொல்லாப்பில் இருந்தும் ஆண்டவரே எங்களை ராஜா ரட்சிக்க ஆண்டவரே சாத்தானுடைய ஆண்டவரே சுவாமி பொல்லாப்பு ஆண்டவரே பொல்லாப்புல இருந்து ஆண்டவரே எங்களை ராஜா பரிபூர்ணமாய் மீட்டு ராஜா விடுதலை செய்ய வல்லவராய் குடும்பத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து கர்த்தாவே எங்களையும் எங்களுடைய வீட்டாரையும் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பினால் பரிபூர்ணப்படுத்தி அவளை ஆண்டவரே ராஜா இன்னும் கூட விடுதலை மேல் விடுதலை ஆண்டவரே ராஜா அவளுக்குள்ளார நடப்பித்து அவளை ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது கூட கேட்கிறோம். உண்மை வைக்கப்படுகிற யாரும் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிற யாரும் வைக்கப்படுவதில்லை. நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே அந்த நாளிலே உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சுவாமி ரட்சிப்படைவோம் என்று கூட விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பெருமானே, இந்த வேலை கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேர ஒப்பு கொடுப்போமாக. தேவன் தாமே அவர் அப்படியே கூட காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேலை அவர் அப்பத்தையும் திராட்சையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து அவர் வரும் மட்டும் நம்மளை நினைவு கூறும்படியாய் இந்த பந்தியை அவர் அப்படியே கூட கனம் பண்ண சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அப்படியே கூட சொன்ன அவருடைய சில அறிவுரைகளை நாம் கேட்டு அவருடைய வார்த்தையிலிருந்து இந்த பந்தியிலே நாம் பங்குள்வோமாக. வாசி கேட்போம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 31 வசனம் வரைக்கும் நாம் வாசி கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய
புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நாம் ஜெபித்து இந்த அப்பத்திலேயோ இந்த திராட்சை ரசத்திலேயோ நாம் அப்படியே கூட நாம் பானம் பண்ணுவோம், நாம் பங்கு கொள்வோமாக. தேவன் தாமே உங்களை அப்படியே கூட நாம் கேட்ட வார்த்தையின்படி அவர் நம்மளை அழிவுக்கென்று கூட அவர் நம்மை நியமிக்காதபடி நம்மளை ரட்சிக்கும்படியாய்தான் அவர் நம்மளை நியமித்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய ரட்சிப்பின் கிரியை நம்மளோட வாழ்க்கையில பூர்ணப்படுத்தி அவருடைய வருகைக்கென்று கூட நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே சுவாமி, இந்த அப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த திராட்சை ரசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரை உட்கொள்கிற இந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே உங்க வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்ட வண்ணமாய் எங்களை ஆண்டவரே அழிவுக்கென்று கூட ஆண்டவரே நீ நியமிக்காதபடி எங்களை ஆண்டவரே சுவாமி ரட்சிப்புக்கும் முடியாய் கூட நீர் ஆண்டவரே எங்களை நியமித்ததற்காக நன்றி. கர்த்தாவே எங்களுக்குள்ளார் ஆண்டவரே உங்க பரிபூர்ண ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிப்பின் கிரியைகளை தொடர்ந்து கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாய் கூட கேட்கிறோம். நாங்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே பலன் அடைந்து ஆண்டவரே உங்களோட சாயலை ஆண்டவரே தரிக்க ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஆண்டவரே அவசியப்பட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நீர் போதித்து எங்களை ஆண்டவரே சுவாமி உங்களோட வழிகளில் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களை ஆண்டவரே நடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதியும் உட்கொள்கிறோம் பிள்ளைகளோட வருகையிலே ஆண்டவரே சுவாமி நீ நினைவு கூறும்படியாக கூட கேட்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஏகமனதாய் கூட விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய அப்பத்தை நாம் உட்கொள்வோமாக. அவனமாய் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படியே கூட நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னித்து நம்மளை அப்படியே கூட புதிய சிருஷ்டியாய் கூட நடத்துவார் என்று கூட நாம் தொடர்ந்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆமென், ஆமென். தேவன் தாமே அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்திலே தொடர்ந்து விசுவாசித்து அவரை அப்படியே கூட நாம் பிரியப்படுத்துவோமாக. நாம் இறுதி ஜெபத்தை செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம் பிதாவுடைய அன்பும் கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய நேற்று ஐக்கியமும் என்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்களை ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்கு எதுவும் ஜெபம் வேண்டும் என்றால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது கூட கேட்கிறோம். ஆமென். இன்றைய துதி ஆராதனையும் தேவ செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆன்லைன் மூலம் செலுத்தலாம். கோவிட்-19 நடமாட்ட தடையீடு காலங்களில் கிளாட் டைடிங் தமிழ் சபையானது ஆன்லைன் சர்வீஸ் மூலம் தொடர்ந்து செயல்படும். கிளாட் டைடிங்ஸ் தமிழ் சர்ச்சின் அறிவிப்புகளையும் நிகழ்வுகளையும் அறிய எங்களது Facebook பேஜை ஃபாலோ செய்யவும். அதோடு வாராந்திர ஆராதனைகளுக்கு
செய்வதற்கு Glad Tidings PJ தமிழ் சர்ச் யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக இந்த வீடியோவை உங்களின் தனித்துவ Facebookயிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஷேர் செய்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு பகிருங்கள். நன்றி.